சமீபத்திய நீயா நானா நிகழ்ச்சி இணையத்தில் பெரும் விவாத பொருளா மாறினதோட அதுல நாய் நல ஆர்வலர்களா வந்தவங்களை கடுமையா விமர்சிக்க வச்சிருக்கு. அடுத்தடுத்து பிரபலங்கள் வீடியோ மூலமா தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு வர அதோட பின்னணிய இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். தெருநாயே இருக்கக்கூடாது, அதனை முதல்ல அப்புறப்படுத்துங்கன்னு கோபத்தோட குரல் ஒரு பக்கம். நாயும் ஒரு உயிர்தான், அதனை சரியா பராமரிக்க வேண்டும்னு ஆதரவு குரல் மறுபக்கம். இப்படி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தெருநாய்கள் தொடர்பான செய்தி ஆல் இண்டியா அளவுல ஹாட் டாபிக்கா இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷமா பொதுமக்களை தெருநாய் அச்சுறுத்தி வருதுங்க. அதிலும் சமீப காலமா நாய்கள் துரத்தி துரத்தி கடிக்கிற சம்பவம்லாம் பார்க்கும்போதே பதற வைக்குது. இது தொடர்பான வழக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்றம் டெல்லியில குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்தி காப்பகத்துல அடைங்கன்னு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சது உச்சநீதிமன்றம். இதுக்கு நாய்கள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னை உட்பட பல்வேறு நகரங்கள்ல போராட்ட பேரணி நடத்தினாங்க. இப்படி இருக்க இதையே ஒரு டாபிக்கா வச்சு தனியார் சேனல்ல பிரபலமான நீயா நானா ஷோல ஒரு டிபேட் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தெருநாய் வேண்டாம்னு சொல்றவங்களும், இன்னொரு பக்கம் தெருநாய்களுக்கும் இங்கு வாழ உரிமை இருக்குன்னு அமர்ந்து கடுமையா விவாதம் பண்ணாங்க. இதுல பலர் பேசினத தனித்தனியா பிரிச்சு சோசியல் மீடியாவில பலர் பதிவிட ஒவ்வொன்னும் வைரல். குறிப்பா நாயினால உயிரிழப்பே நேர்ந்தாலும் சிலர் அது பற்றி பேசும்போது மனிதாபிமானமே இல்லாம பேசினதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கு. இதுல ஹைலைட்டா படவா கோபி பேசும்போது, நைட்டு 9 மணிக்கு புதிய தெருவுக்கு போனா நாய் கடிக்கத்தான் செய்யும், அதனால அங்க போனா பாதுகாப்போட தான் போகணும்னு பேசினது கிண்டல். அதனால அங்க போனா பாதுகாப்போட தான் போகணும்னு பேசினது கிண்டல், கேலி, விமர்சனத்திற்கு வித்துட்டுச்சு. இதனால கடுப்பான கோபி, நான் பேசினத முழுசா ஒளிபரப்பாம கட் பண்ணி ஒளிபரப்பி இருக்காங்கன்னு வீடியோ போட்டிருக்காரு. எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க, ஓகேவா? மக்கள் எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. நாயினுடைய குணம், ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர், மூணாவது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை அவங்க போடவே இல்லை. 9 மணிக்கு மேலே நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அது டெரிட்டரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். வந்தா கொலைக்கும் கடிக்கும், புது ஆள் வந்தா அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ணேன். ஆனால் வெறும் 9 மணிக்கு மேலே வரக்கூடாது, 11 மணிக்கு கூட யாருமே ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி ரியாக்ஷனில் இதை போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்த எபிசோடு ஒரு சினிமா தான். யாரும் இங்கே வராதிங்க, ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக நான் பேசவே இல்லை. என்ன தப்பாக நினைக்காதீங்க. அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால் உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. மறுபக்கம் அதிக ட்ரோல்ல சிக்கினது நடிகை அம்மு ராமச்சந்திரன் தான். ப்ரோமோ வந்தப்ப அவரை பலர் ட்ரோல் பண்ண நிகழ்ச்சியை பார்த்த பிறகு கடுமையா வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க 8 மணி நேர விவாதம் நடத்திட்டு 45 நிமிஷத்தை மட்டும் ஒளிபரப்பி இருக்கிறதாகவும் பொதுமக்களின் வெறுப்பை சம்பாதிக்க நிகழ்ச்சிக்கு போலன்னு குமுறி இருக்காங்க. was recorded for 8 hours. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க
முழுக்க முழுக்க அதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீயா நானா நிகழ்ச்சி ஒளிபரப்பான பிறகு இவங்க 2 பேர் மட்டுமில்ல, நாய்களுக்கு ஆதரவா பலர் ஒரு பக்கம் குமுறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்ற குரலும் பலமா ஒலிச்சிட்டு இருக்கு. நகரத்துல தெருநாய்கள் இருக்க வேண்டுமா, அப்புறப்படுத்த வேண்டுமா, எல்லாம் நீதித்துறை மற்றும் அரசு கையில தான் இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.